நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மூணு சங்கங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க. ஒன்னு திருச்செங்கோடு வட்ட குங்கு வேளாளர் சங்கம், புவர் எஜுகேஷனல் ஃபண்ட், இன்னொன்னு சவுத் இந்தியன் செங்குந்த மகாஜன சங்கம். இந்த மூணு ரிட்டடிஷனும் அவங்க சங்கத்துக்குள்ள இருக்க பூசலுக்கு இன்ட்ரா டிஸ்பியூட்னு வாங்க, அந்த சங்கத்துக்குள்ள இருக்க பிரச்சனைக்காக நீதிமன்றத்தை நாடினாங்க. அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாருன்னா, அட்வொகேட் ஜெனரலை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னத்துக்கு போனாங்களோ அதை விட்டுட்டு இந்த ரிட் பெட்டிஷன் மெயின்டனபிளா, இந்த சங்கங்கள் போடுற ரிட் பெட்டிஷன் மெயின்டனபிளான்னு கேட்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஜாதி சங்கங்கள் ரிட் பெட்டிஷன் போட்டு உயர்நீதிமன்றம் வரலாமான்னு கேட்கும் போது அட்வொகேட் ஜெனரல் மதுரை ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை காமிக்கிறாங்க. அந்த மதுரை ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தனா 3 பேஜ் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டே. சிவகாசி இந்து பூர்வீக அகமுடையார் உடன்பிறவி மகமை சங்கம் WP நம்பர் 17101 of 2015ல இது மாதிரி இன்னொரு சங்கம், அதே பேர்ல இன்னொரு சங்கம் வருது, பூர்வீக இந்து அகமுடையார் மகமை சங்கம், இன்னொரு பேர்ல சங்கம் வரக்கூடாதுன்னு தான் போறாங்க. அந்த தீர்ப்பை விட்டு அதுல என்ன ஜட்ஜி சொல்றாங்கன்னா, இன்னொரு சங்கம் வரக்கூடாது, அது சட்டப்படி தப்பு. ஆனா நான் இன்னொரு ஸ்டெப் ஃபர்தரா போறேன். 3(1)ல எந்த சங்கமும் காஸ்ட் பேஸ் பண்ணி இருக்க கூடாதுன்னு சொல்லி 3(1) கோட் பண்றாங்க. அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டேன்னா, அந்த கிளாஸ் எடுத்து பார்த்தனா ரொம்ப சிம்பிளா அந்த கிளாஸ்ல என்ன சொல்லிருக்குன்னா, லிட்டரேச்சர், சயின்ஸ், ரிலிஜன், சேரிட்டி, சோஷியல் ரிஃபார்ம், ஆர்ட், ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி சங்கம் வரலான்னு இருக்கு. ஆனா காஸ்ட் பேஸ் பண்ணி வரக்கூடாதுன்னு எங்கேயுமே போடல. சோ அவர் கோட் பண்ண 3(1) of the Society Registration Act 1975 irrespective of caste வரல. ஆனாலும் அந்த 3 பக்க தீர்ப்பை பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சர்க்குலர் போடுறாங்க. அந்த சர்க்குலர் சர்க்குலர் நம்பர் 1 of 2024 dated 10/7/2024. அந்த சர்க்குலர் படி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை எல்லா ஜாதி கட்சிகளையும் எல்லா ஜாதி சங்கத்திலையும் பேரை மாத்திக்கோங்க, எல்லாரும் மெம்பரா சேர்க்கலாம், அமெண்ட்மெண்ட் கொண்டு வர சொல்றாங்க. அந்த சர்க்குலரை தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டே பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் சர்க்குலர். இந்த மாதிரி 3(1) நீங்க அமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்த ஜட்மெண்ட் அதான். அது அப்படியே கிடக்கல. அப்போ இந்த ரிட் பெட்டிஷனை எடுத்துக்கிட்ட மாண்புமிகு நீதிபதி வரத சக்கரவர்த்தி அவர்கள் அட்வொகேட் ஜெனரலை கேட்கிறாங்க. அட்வொகேட் ஜெனரல் இந்த சர்க்குலரை காமிக்கிறாங்க, அதோட அப்படியே மூடிடுறாங்க. அதோட மூடிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, யூ டர்ன் அடிக்கிறாங்க. இந்த பிரச்சனை இதை எடுத்தா லார்ஜர் இஷ்யூ, தமிழ்நாடு ஃபுல்லா பல சங்கங்கள் ரோட்ல சண்டை போடுவாங்க, பெரிய பிரச்சனை வரும், எலெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி ஒரு யூ டர்ன் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன் என்ன சொல்றாங்க, இந்த ரிட் பெட்டிஷன்ல என்ன பிரேயர் இருக்கோ அதை வரைக்கும் பாருங்க, இது சென்சிட்டிவ் இஷ்யூ, லார்ஜர் இஷ்யூல போவாதீங்கன்றாங்க. அப்போ ஜட்ஜி அதுல வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ காஸ்ட் பேஸ் பண்ணி பண்ணாதீங்கன்னு கூட சொல்லாம ஏன் யூ டர்ன் எடுக்கிறீங்கன்னு அந்த தெரிவிலே வருது. என்ன பண்றாங்க, இந்த 3(1) இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி தீர்ப்பு எடுக்கும் போது பல ஜட்ஜ்மெண்ட் எழுதினாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த சொசைட்டி பேஸ் பண்ணியோ சங்கம் பேஸ் பண்ணியோ கிடையாது. 90 காலமாக வர்ற ஆபரேஷன் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி லோவர் கிளாஸ் பத்தி தான் இருக்கு, சங்கத்தை பத்தி இல்ல. பேசிக்கா இப்ப நம்ம சேலஞ்ச் பண்ண வேண்டியது இந்த சர்க்குலர் 1 of 2024 போட்ட சர்க்குலர்ல ஆல்ரெடி நமக்கு அகைன்ஸ்டா ஒரு சர்க்குலர் பாஸ் ஆயிருக்கு, அதை வாஷ் பண்ண சொல்லி கேட்கணும். இந்த மூணு கேஸ்லயும் ஒரு காமன் ஜட்மெண்ட் போட்டிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி. இது ரிட் அப்பீல் போடலாம், தேர்ட் பார்ட்டி ரிட் அப்பீல் போடலாம். நம்ம பார்ட்டியாக இல்லைன்னா கூட எந்த வித ஜட்ஜ்மெண்ட்டையும் ஒரு தேர்ட் பார்ட்டியா ஒரு சங்கமோ யாரோ நமக்கு அகைன்ஸ்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணா தேர்ட் பார்ட்டி அப்பீல் ரிட் அப்பீல் போடலாம். பல கேஸ்ல இது மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம சங்கமும் எந்த சங்கம் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்க இந்த ஜட்ஜ்மெண்டோட டெட் காப்பியை வச்சுட்டு தேர்ட் பார்ட்டி ரிட் அப்பீல் போடலாம். இது ஒரு கேஸோட நிக்க போறது இல்ல, ஒரு 100-200 கேஸ் வரப்போகுது. இதுல பார்த்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சு பார்த்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இது சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் உள்ள இந்த சமயத்துல போக விரும்பல. சோ நம்ம ரிட் அப்பீல் போட்டாலே நமக்கு சப்போர்ட் ஆப்போசிட் சைட்ல இருந்து கிடைக்கும். அவங்க சொல்ற கிளாஸ் 3 சப் கிளாஸ் 3(1) பார்த்தோன்னா அவங்க வேண்டாம படிக்கிறாங்க, ரிலிஜன், எஜுகேஷன், சொசைட்டின்றாங்க. irrespective of caste எங்கேயுமே போடல. அன்டச்சபிலிட்டி தான் சின், காஸ்டிசம் சின் கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும்
இந்த காஸ்ட் செம்ம எந்த காலத்தையும் ஒழிய போறது கிடையாது. ஏன்னா இன்னும் ஆபரேஷன் இன்னும் வந்து காஸ்ட் பேஸ் பாலிடிக்ஸ் எல்லாம் நார்த் இந்தியால அதிகமாவே இருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமா எல்லாரோட எண்ணமும் இருக்கும், காஸ்ட் இல்லாத சொசைட்டி இருக்கணும்னு. அதை பேஸ் பண்ணி ஜட்ஜி ஆர்டர் போட்டிருக்காங்களே தவிர ஒரு முயற்சியா எடுத்திருக்காரு தவிர இது ரிட்டப்பில் ஆட்டோமேட்டிக்கா 100% ஸ்டே ஆகும். இதுக்கு நான் இந்த ஆர்கியூ பண்ண வக்கீல் கிட்டையும் காலையில பேசினேன். அவங்களும் சொன்னாங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் வந்து எவ்வளவுதான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் முடியல. ஜட்ஜி எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்வத்துல ஏதோ வந்து இது ஒரு நல்ல ஆர்டர் பாஸ் பண்ணணும் ஜட்ஜி பாஸ் பண்ணிருக்காங்களே தவிர அது ஆஃப்டர் மாத்த ஜட்ஜி பார்க்கல. எவ்வளவு சங்கங்கள் பாதிக்கப்படும், இதை பண்றதுனால எத்தனை தேர்ட் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஒரு சொசைட்டில மூவ் ஆகி வந்து அந்த சொசைட்டி சொத்துக்களை வந்து ஏமாத்துவாங்கன்றது வந்து அதோட ஆஃப்டர் மாத்த வந்து யாரும் புரிஞ்சிக்கல. இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமா பார்த்தனா பல மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு சங்கத்திலயும் வருவாங்க. எப்படி ஒரு சங்கம் ஒரு மக்கள் குரோ ஆவாங்க? ஒரு அப்ரஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு தனி மனிதன் வந்து போயிட்டு ஒரு இடத்துல போய் நின்று தன்னோட சுயமரியாதையை சண்டை போடுறது கஷ்டம். ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்தாதான் அந்த கூட்டமா ஆகும். ஒரு 100 பேர் சேர்ந்தனா தன்னோட முயற்சி என்ன, தன்னோட பிரேயர் என்னன்னு நம்ம போய் எங்கனால போய் சண்டை போடலாம். அதுக்காக ஏற்பட்டப்பட்ட சம்பவம் இவ்வளவு சீக்கிரத்துல அவரோட போட்ட தீர்ப்பு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இந்த சூழ்நிலையில இதே மாதிரி சொசைட்டிஸ் எல்லாம் கண்டிப்பா தேவை. ஒரு கிளான் வளரணும், ஒரு ஊர் வளரணும், ஒரு நாடு வளரணும். இது மாதிரி சங்கங்கள் தான் தேவை. இதுல எந்த தவறும் கிடையாது. சங்கங்கள் இருக்குது, ஜாதி பேஸ் பண்ணி இருக்குது. அதனால இதை கண்டிப்பா வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணோம். ரிட்டர்ன் போட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டே ஆகிடும். சாதியின் பெயரால் பள்ளியோ கல்லூரியோ அல்லது கல்வி நிறுவனங்களோ நடத்துவதை தடை செய்யும் விதமாக ஒரு தீர்ப்பை நமது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. முதலில் இந்த தீர்ப்பில் உள்ள சில சாராம்சங்களை நான் இந்த அவையிலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது எல்லோரும் பேசினார்கள். செங்குந்த மகாஜன சங்கம் மற்றும் வெள்ளாளர் சங்கம் மற்றும் புவர் எஜுகேஷன் ஃபண்ட் ஆகிய சங்கங்கள் தாக்கல் செய்த ரிட் மனுக்களிலே கூட்டாக 3 மனுக்களையும் சேர்த்து அவர்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக அவர்களின் சங்கத்தில் உள்ள உள் விவகாரம் காரணமாக ஒரு ரிட் மனுக்களை பதிவு செய்கிறார்கள். அந்த ரிட் மனுக்களை விசாரணைக்கு எடுக்கும் போது முதலில் இந்த சங்கங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை நான் முடிவு செய்த பிறகுதான் இந்த ரிட்டுக்குள்ளே நான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸ்டாண்ட் எடுத்த உடனே PS ராமன் அட்வொகேட் ஜெனரல் அவங்க அப்பியர் ஆகிறாங்க ஃபர்ஸ்ட் ஹியரிங்க்கு. அப்பியர் ஆகணும்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சம்பந்தமே இல்லாம மதுரை நீதிமன்றத்தில் 2023 ஒரு ஆர்டர், ஒரு WPல வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் அடிப்படையில் பதிவுத்துறை ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. அந்த சர்க்குலரை வந்து கோர்ட்டோட பார்வைக்கு கொண்டு வராரு. அந்த சர்க்குலர்ல உள்ளதை வந்து நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். அந்த சர்க்குலர்ல என்ன இருக்கு, எதற்காக நான் இதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், என்ன காரணத்திற்காக இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சர்க்குலர் நம்பர் 1 2024 10/7/2024 என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்றால், எனவே ஒரு குறிப்பிட்ட ஜாதி அல்லது வகுப்பினரின் கேஸ்ட் ஆர் கம்யூனிட்டி நலன்கள் மற்றும் முன்னேற்றத்தினை மட்டுமே நோக்கங்களாக கொண்டு ஏற்படுத்தப்பட்ட சங்கங்கள் தமிழ்நாடு சங்க பதிவு சட்டத்தின் கீழ் சங்க பதிவாளரிடம் பதிவு வரப்பட்டால் அத்தகைய சங்கங்களின் நோக்கங்கள் ஆப்ஜெக்டிவ்ஸ் தமிழ்நாடு சங்க பதிவு சட்டம் பிரிவு 3(1)க்கு மாறாக இருப்பதனை சுட்டிக்காட்டி உரிய துணை விதிக்கு திருத்தத்தினை குறிப்பிட்டு காலவரைக்குள் மேற்கொண்டுள்ள சங்கத்தினருக்கு பணிப்புரை டைரக்ஷன் வழங்க வேண்டும். புதிதாக பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் சங்கங்களின் நோக்கங்கள் மற்றும் துணை விதிகள் மேலே சொல்லப்பட்டுள்ளவாறு பிரிவு 3(1)க்கு ஒத்திசைவாக உள்ளதா என சரிபார்க்கப்பட வேண்டும். இச்சுற்றறிக்கையினை பெற்றுக் கொண்டமைக்கு ஒப்புதல். இந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை 10/7/2024 நம்ம ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் அமைச்சிருக்காங்கன்னா, எனக்கு தெரிந்து அந்த சுற்றறிக்கை வந்து செயல்பாட்டுக்கு வரவில்லை. அதுல தெளிவா என்ன சொல்றாங்கன்னா,
செக்ஷன் 3/1 தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியோ அல்ல வகுப்பினரோ முன்னேற்றத்திற்காக ஒரு சங்கத்தை துவக்குவதோ அல்ல பதிவு செய்யவோ கூடாது என்று அந்த செக்ஷன் இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த ஜட்ஜி வந்து அதுவா வந்து ஒரு ரீசனா எடுத்துட்டு இது ஃபர்ஸ்ட்ல முதல் வாய்தாலே வந்து என்ன பண்றாங்கன்னா கோர்ட் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து நாங்க ஒரு ஐடி ஆர்டர் இருக்கு இந்த மாதிரி சமுதாய சங்கங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அப்படியே ஒரு சமுதாய சங்கம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இந்த 10/2024 அப்புறம் அவங்களோட திருத்தங்கள் பண்ணி அதை வந்து நீங்க வந்து ஜாதி பேரை நீக்கிட்டு அனைத்து ஜாதிகளும் அனைத்து சாதியினரும் அனைத்து வகுப்பினரும் அந்த சங்கத்தில் இணையலாம் என்ற திருத்தத்தினை ஏற்படுத்தி பின்னர் தான் அவங்க சங்கத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு சர்க்குலர் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல வந்து கோர்ட்ல சொல்றாங்க. இதை அந்த அந்த நீதிபதி வந்து இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு அடுத்த வாய்தால போகும்போது என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து அவங்க PS ராமன் அட்வொகேட் ஜெனரல் அவங்க போல அவரோட ஜூனியர் அட்வொகேட் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் மிஸ்டர் ஜி ரவீந்திரன் அவங்க அனுப்புறாங்க. அவர் வந்து என்ன சொல்றாரு, நீ கவுண்டர் போடுங்க 4-5 வாய்தாக்கு வந்து கவுண்டரே போடல. கவுண்டர் போடாம திடீர்னு வந்து என்ன சொல்றாரு, இதை வந்து எடுக்காதீங்க, நீங்க மெயின் ரிட் பெட்டிஷன்ல இருக்கிற சாராம்சத்தை மட்டும் பாருங்க, அந்த ரிட் சம்பந்தமாக அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்காங்களோ அது வந்து இன்ஃபெக்டிவ்ஸ் ஆயிடுச்சு, அதனால அதை பாருங்க அப்படின்னு உடனே அது ஜட்ஜி வந்து இன்னும் கடுப்பாகி இதற்காக இந்த மாதிரி வந்து சங்கங்கள் வந்து ஜாதி பெயர்ல இருக்கு, சட்டத்தை வந்து ஜாதியின் பெயரால் ஒரு சங்கத்தை துவக்க முடியாது அப்படின்னு சட்டத்தில் இருக்குன்னு சொல்லி அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இதில் பிரச்சனை என்னவென்றால் அரசாங்கமோ இல்லது இந்த வழக்கை தாக்கல் செய்த வழக்கறிஞர்களோ இதை சரியாக அந்த நீதிபதியிடம் எடுத்துரைக்க முடியவில்லை. ஜாதியின் பெயரால் சங்கத்தை தூக்க முடியும், ஜாதியின் பெயரால் ஒரு சங்கத்தை நடத்த முடியும், அது இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறது என்று அந்த நீதிபதி முன்பாக சரியான கருத்துக்களை எடுத்து வைக்க முன்வரவில்லை. அது அரசாங்கமும் சரி அந்த அட்வொகேட்டும் சரி. அதனால்தான் அந்த காரணத்தினால்தான் இப்படி ஒரு ஜட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஜட்மெண்ட்ல வந்து என்னென்ன போட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு விலாவரியா சொல்றேன். ஏன்னா பேப்பர்ல வந்து உங்களுக்கு பாதி தான் உங்களுக்கு ஃபுல்லா வந்திருக்காரு. அந்த ஜட்மெண்ட்டை நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுல வந்து எவ்வளவு சீரியஸ்னஸான விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது என்ன சொல்றாருன்னா ஐடிக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எல்லா ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ் எல்லா ரெஜிஸ்டருக்கும் ஒரு இது கொடுக்கிறார், லிஸ்ட் ஆஃப் சொசைட்டிஸ். தமிழ்நாட்டிலே ஜாதியின் பெயரால் இயங்கும் அனைத்து சமுதாயத்தையும் முதல்ல லிஸ்ட் எடுங்கன்னு சொல்றாரு. லிஸ்ட் எடுத்துட்டு அந்தந்த சங்கத்துக்கு வந்து நோட்டீஸ் கொடுங்க. என்ன நோட்டீஸ் கொடுங்கன்னா உங்க சங்கத்தில் இருக்கிற சாதி பெயரை விட வேண்டும். அதே மாதிரி உங்க சங்கத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும்தான் நம்பராக சேர முடியும் அப்படின்ற துணை விதிகளையோ வந்து திருத்தம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி ஜாதி சங்கத்தின் பெயரில் ஜாதி பெயர் எடுக்க வேண்டும். சங்கத்தின் குறிக்கோள் ஆப்ஜெக்டிவ்ஸில் இருந்து சங்கத்தின் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக வளர்ச்சிக்காக இந்த சங்கம் செயல்படும் என்பதை திருத்த வேண்டும். அதே போல் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும்தான் இந்த சங்கத்தில் உறுப்பினர் ஆக முடிய வேண்டும் என்ற துணை விதியும் திருத்தம் செய்துவிட்டு விட்ட பின்னர் தான் அந்த சங்கத்தை வந்து திருத்தம் செய்ய வேண்டும், ரினியூ செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாரு. இதுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் கொடுக்குறாரு. இந்த டைம் லிமிட் வந்து அந்த நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு 3 மாசம். 3 மாசத்துக்குள்ள இந்த எந்தெந்த ஜாதி சங்கங்கள்லாம் கண்டுபிடிச்சு நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்றது 3 மாசம். 6 மாசத்துக்குள்ள இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கண்டிஷன் போடுறாரு. அடுத்ததா வந்து இந்த சங்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிற பள்ளி கல்லூரி மற்றும் பள்ளி நிறுவனங்கள்ல வந்து அவங்க போர்டில் இருக்க கேஷ் நேமை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாரு. அந்த ஸ்கூல் போர்ட்ல இருந்து ஸ்கூல் பேர் எடுத்துன்னு போடுறாரு.
அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தீர்ப்பு ஆன்லைன்ல, அதாவது என்ன சொல்றாங்க, வித்தின் a period of 4 weeks from the date of receipt of the web copy of this order. 16ஆம் தேதி இந்த ஆர்டர் பாஸ் பண்றாங்க. 17ஆம் தேதி இந்த தீர்ப்பை வந்து வெப்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. இந்த வெப்ல அப்லோட் பண்ணது 4 வாரத்திற்குள்ளாக இந்த பள்ளிகளில், அதாவது நாடார், தற்போது நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி என்று இருக்கிறது என்றால், அந்த நாடார் என்ற அந்த ஜாதி பெயரை 4 வாரத்திற்குள் மாற்ற வேண்டும். அப்படி மாற்ற தவறினால் அந்த பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காரு. இதை வந்து 2005, 2025, 2026 அகாடமிக் இயருக்குள்ள இது எல்லாத்தையும் பண்ணி அந்த ஸ்கூலோட ரெகக்னைசேஷன் எல்லாத்தையும் இப்போ பேர் நாடார் என்ற பேர்ல இருந்து அந்த ரெகக்னைசேஷன் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் மாற்றணும். மாற்றிட்டு அப்படி 2025, 2026க்குள்ள இவங்க மாற்றலை அப்படின்னா 2026, 2027 அந்த ஸ்கூலு, பள்ளி, காலேஜ் எல்லாத்தையும் மூடிட்டு அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க வேற ஸ்கூல்ல மாத்துங்க அப்படின்னு ஒரு ஆர்டர். அதே மாதிரி எந்த பள்ளியுமே ஒரு ஜாதி சங்கத்தின் பெயரால் எந்த பள்ளியோ கல்லூரியோ எந்த கல்வி நிறுவனங்களோ செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டாலும் அந்த கல்வி நிறுவனத்தோட அங்கீகாரத்தை ரத்து செய்யணும்னு ஒரு தீர்ப்பு போடுறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போட்டு அது நம்ம கட்டுப்படுத்தாது. இது வந்து நமது நாடார் சங்கங்கள் வந்து நாடார் சமுதாயத்தை உயர்த்தி நிறுத்த வேண்டும் என்ற குறிக்கோளை காட்டிலும் நாடார் சமுதாயத்தை சார்ந்த என் சகோதரனும் சகோதரியும் முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் தொடங்கப்பட்டது. நீங்க நம்ம நாடார் சங்க பைலா எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ல வந்து சவுத் இந்தியன் செங்குந்த மகாஜன சங்கம் அவங்களோட பைலா வந்து முதல் பேஜிலே அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் த சங்கம் ஷால் பி தி அப்லிஃப்ட் ஆஃப் தி செங்குந்த கம்யூனிட்டி. எனக்கு தெரிந்து நமது எந்த நாடார் சங்கமும் நாடார்களின் வளர்ச்சிக்காக இந்த சங்கம் துவங்கப்படுகிறது என்ற எந்த ஒரு சங்கத்திலும் குறிக்கோள் கிடையாது. நமது எந்த நாடார் சங்கத்திலும் அந்த குறிக்கோள் கிடையாது. ஆனால் இந்த செங்குந்த மகாஜன சங்க குறிக்கோள்ல முதல் குறிக்கோள் அதுதான் இருக்கிறது. The object of the Sangam shall be the upliftment of the Sengudar community. Means the object shall be secured by organizing association of Sengudar community each and every locality where the Sengudar resides to elevate the community through this association. அதாவது கூட்டங்கள் நடத்தி அந்த செங்குந்தர் சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஆக்கத்தோடு இருக்கிறது. ஆனால் நமது நாடார் சங்கங்கள் அப்படி கிடையாது. நாடார் சமுதாயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது. எங்கெல்லாம் நமது நாடார்கள், நம்ம நாடார் சகோதர சகோதரிகள் இருக்கிறார்களோ, ஏனென்றால் நமது நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கம் 1954 துவங்கப்பட்டது. நம் சென்னையிலே வியாபாரிகள் சங்கம் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு நிழல் வியாபாரிகள் சங்கமாக செயல்பட்டு நம்ம நாடார் சங்கங்கள் தான். இன்றைக்கு நம்ம நாடார் சங்கங்களை சார்ந்த நமது வியாபாரிகள் எல்லாம் சென்னையில கோலத்துக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் நமது நாடார் சங்கம் தான். இன்றைக்கு வந்து ஹைகோர்ட்ல வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க, இந்த மாதிரி வந்து ஜாதியின் பெயரால் ஒரு சங்கம் இருக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறாங்க. ஆனா அன்னைக்கு 1954 இருக்கட்டும், 1950 இருக்கட்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஈற்றும் போதாக இருக்கட்டும், பிசி, எம்பிசி, ஓசி அப்படின்னு ஒவ்வொரு கம்யூனிட்டியா பிரிக்கும் போது இந்த நாடார்கள் சங்கத்தை வைத்துதான் எந்தெந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்பதை முடிவு செய்தார்கள். அதை நீதிமன்றங்கள் முன்பு நாம் எடுத்துரைக்க வேண்டும். இது 1900 இந்த வழிபாடு தான் சங்கம் வந்து கொண்டிருக்கிறது. சமுதாய சங்கங்கள் கடந்த 20 அல்லது 15 ஆண்டுகளாக நம்ம சமுதாய சங்கங்கள் வந்து எந்த சமுதாய சங்கமும் வந்து ரிசர்வேஷனுக்காக போராடல. ஆனால் ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் பார்த்திருந்தால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் சங்கம் போராடி
பிசியில் இருந்த அவங்க கம்யூனிட்டியை வந்து எம்பிசிக்கு மாத்தினாங்க. இது ஒரு சமுதாய சங்கம் தான் சாதித்தது. அப்போது இப்ப எல்லாம் சொல்றோம் ரிசர்வேஷன் சொல்றோம், ரிசர்வேஷன் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு ரிசர்வேஷன் முடிவு பண்றதே இந்த சமுதாய சங்கங்கள் தான். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த சமுதாய சங்கம் தொடரக்கூடாது? இது வந்து ரொம்ப ஆபத்தான ஜட்மெண்ட். இது வந்து உடனடியாக நாம் அனைவரும் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். நம்ம அனைத்து நாடக சமுதாய சங்கங்கள் எல்லாம் ஆங்காங்கே சிதறி கிடக்கும் நம்ம நாடக சங்கங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இதற்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும்? இதில் அரசின் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன, தமிழக அரசு இதற்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதையும் நாம் விரிவாக விசாரித்து இது பண்ண வேண்டும். நாம் வந்து ஒரு சின்ன ஒரு கூட்டம் கூட போட்டு ஒரு தீர்மானமாக போட்டு அந்த தீர்மானத்தை அரசுக்கு வைக்கலாம். ஏன்னா அந்த தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்தில் வந்து செக்ஷன் 3/1 வந்து அதை வந்து அந்த சட்டத்துக்குள்ள வந்து இந்த சங்கம் அந்த ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ற நமது தமிழக அரசு உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டும். அதற்கு அனைத்து சங்கங்களும் ஒன்றை கூட வேண்டும், ஒரு தீர்மானங்கள் போட வேண்டும். இதுக்கு இதோட முக்கியமான காரணம், முக்கியமான விஷயம் என்னென்றால் இந்த கேஸுக்கு அப்பீல் போடும்போது ஒரு சிறந்த வழக்கறிஞரை வைத்து நல்ல முறையில், ஏன்னா எதுக்காக சொல்லுங்க, இந்த கேஸ் வந்து சரியா ஆர்டர் பண்ணல, அதனால இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. அடுத்த வாட்டி நம்ம அப்பீல் போகும்போது ஒரு நல்ல அட்வொகேட்டு, ஒரு கலிசிறந்த அட்வொகேட்டு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணி அது எல்லாம் சங்கங்கள் சேர்ந்து அப்பீல் போட்டு இதை நம்ம வந்து முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அவைத் தலைவர் அவர்களே, இந்த கூட்டம் அவசரமாகவும் அவசியமாகவும் கூட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு நமது சமூகம் ஒரு கேரளாவிலே நமது பெண்களை அவமதித்து அதன் பிறகு ஒரு எழுச்சி ரீதியாக மனத்தினால் தாக்கப்பட்டு உணர்ச்சி பூர்வமாக சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு நாம் நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எதிராக இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. நாம் நீதிமன்ற தீர்ப்பினை இங்கே நாம் சுட்டிக்காட்டலாம், ஆனால் அதை குறைத்து பேச முடியாது. அதற்கான நடைமுறைகளை செய்ய வேண்டும். அதற்கு இது வந்து சிங்கிள் ஜட்ஜி தான் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறாரு. அவர் எந்த தாக்கத்துல சொன்னாருன்னே தெரியல. ஆனா அவரு எந்த சங்கம் அந்த வழக்குக்காக கோர்ட்டை நாடியதோ அதை குறித்து தான் அது தீர்ப்பிருந்திருக்க வேண்டும். ஆனால் இவர் எல்லா சங்கத்தையும் சேர்த்து சொன்னது அது எல்லோரையும் பாதிக்கின்றது. நமது சங்கம் மட்டுமல்ல, மற்ற சங்கங்களையும் பாதித்து இருக்கிறது. அதே மாதிரி அரசாங்கமும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தையும் ஓய்வு பெற்ற ஜட்ஜி சந்துரு அவர்கள் ரெக்கமெண்டேஷன் சொன்னது போல் அந்த கள்ள ரெக்கமெண்டேஷன் ஆதி திராவிடங்கிற வெல்ஃபேர் இதெல்லாம் நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு முறையீடு செய்ய வேண்டும். அரசாங்கம் நம்மளை போல் ஒரு பார்ட்டியாக செய்ய வேண்டும். அதே போல் நமது சங்கங்கள் பத்திரிகைகளிலே முக்கியமான பத்திரிகைகளை விளம்பரம் செய்து நமது சங்கங்கள் ரிஜிஸ்டர் பதிவு பெற்ற சங்கங்களை ஏதாவது சங்கத்திலிருந்து அந்த சங்க பதிவு பதிவு அலுவலகத்திலிருந்து நமக்கு ஏதாவது அறிவிப்புகள் வந்தால் இங்கே நாட வேண்டும் என்று இப்பொழுது நம்ம நெல்லை நாடார் சங்கத்தையே ஒரு குறிப்பிட்ட சங்கத்தை ஒரு மாவட்டத்திலும் கொடுத்து அங்கே சேர வைத்து நாம் இந்த இதுல இம்ப்ளீட் எல்லாரும் இதுல பார்ட்டியாக சேர்ந்து இதை எதிர்க்க வேண்டும். மேலும் இதனை குறிப்பாக சங்கத்தில் பொதுவாக இந்த கல்வி நிறுவனங்கள் ஒரு கூட்டுறவு இயக்கம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஈச் ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஈச், நாமே நமக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு அமைப்பு. நாம் மக்களுக்காக நாம் பணி செய்திருக்கிறோம். நம்மளுடைய நோக்கம் நாடார் பிள்ளைகளை மட்டுமல்ல, எல்லா சமூகத்தினரையும் ஒரு மக்களை உயர்த்துவதற்காக இயக்க நாம் ஆரம்பித்ததை பெயரை மாற்ற வேண்டும் என்பது ஒரு சரியான தீர்ப்பு அல்ல. அதனை நாம் முறையாக அணுக வேண்டும். அதுவும் 16 நாளிலே இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாதத்துல பேரை மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி ஒவ்வொரு ஐஜி வந்து எந்த சங்கங்கள்லாம் பதிவு பெற்றிருக்கின்றனவோ அத்தனை சங்கங்களையும் அவர்கள் பைலாவோட திருத்தணும், அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை நாம் முறையாக இதை எதிர்க்க வேண்டும். அதற்கு நாமெல்லாம் உணர்வுபூர்வமா இங்க கூடியிருக்கிறோம். அதுவும் இந்த நேரத்திலே சாதி அடிப்படையிலே அகில இந்தியாவிலே சாதி அடிப்படையிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கின்ற இந்த தருவாயிலையும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு தனிப்பட்ட தொகுதி ஒதுக்கீடு இருக்கின்ற நிலையிலும் அரசாங்க கெசட்ல அரசாங்க லிஸ்ட்ல பேக்வர்டு எஸ்சி இப்படி எல்லாத்தையும் நீக்கினா தான் இதை செய்ய முடியும். இது நடக்காத ஒன்று. நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.